கல் சரிஞ்சுன்னு வச்சுங்க இந்த பாலமே நிற்காது. கோத்தகிரி தாலுகாவிற்கு உட்பட்ட கொணவாக்கரை பஞ்சாயத்திற்கு உட்பட்ட பகுதியில் உள்ளது பாத்திமட்டம் கிராமம். இந்த கிராமத்தில் சுமார் 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இவர்கள் வசிக்கும் பகுதியில் சாலை வசதி, குடிநீர் வசதி, மயானம் வசதி, எரியாத தெரு விளக்குகள், மேலும் அடிப்படை வசதிகள் ஏதுமின்றி பல வருடங்களாக வாழ்ந்து வருகின்றனர். இந்நிலையில் அப்பகுதி மக்கள் தங்கள் பகுதியில் கட்டப்பட்டுள்ள கழிவுநீர் கால்வாய், பஸ் ஸ்டாண்ட் ஆகியவற்றில் முறைகேடு நடந்துள்ளதாக தெரிவித்தனர். இது தொடர்பாக பலமுறை பஞ்சாயத்து உட்பட அனைத்து அதிகாரிகளுக்கும் மனுவாகவும் அறிக்கை மூலமாகவும் நேரில் சென்று முறையிட்டும் எந்தவொரு நடவடிக்கையும் இல்லை என வேதனை தெரிவிக்கின்றனர். இத்தனைக்கும் நீலகிரி மாவட்டத்தில் மத்திய அமைச்சர் ஆ ராசா மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் க ராமச்சந்திரன் ஆகிய 2 அமைச்சர்கள் இருந்தும் இனியும் விடியாத கிராமமாக உள்ளது எங்கள் பாத்திமட்டம் கிராமம் என அம்மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இந்த அடிப்படை வசதிகள் எதுவுமே செய்து தரப்படவில்லை. நாங்கள் இங்கே உள்ள மக்கள் அனைவரும் வந்து எத்தனையோ அப்ளிகேஷன் கொடுத்துருக்கோம். அந்த அப்ளிகேஷனுக்கான மரியாதை இதுவரைக்கும் கிடைக்கவே இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பூசின காவாயை உடைச்சி அதை வந்து 3 லட்சம் 4 லட்சம் சொல்லி போட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பஸ் ஸ்டாண்டு வந்து ஒரு கிரீன் ஹவுஸ் கட்டணும்னா 3.5 லட்சம் தான் ஆகுது. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு பஸ் ஸ்டாண்டு கட்ட 4 லட்ச ரூபா எடுத்திருக்காங்க. இதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம் எங்களுக்கு ஒன்றும் புரியல. ஆனால் இந்த கிராமத்துக்கு வந்து எந்த விஷயமான ஒரு அடிப்படை தேவைகளும் இங்கே பூர்த்தி செய்யப்படவில்லை. இதை வந்து தயவு கூர்ந்து எல்லாருமே பார்த்து எங்களுக்கு இந்த கிராமத்தை ஒரு நல்ல ஆட்சியர் மற்றும் இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அனைவரும் வந்து இதை மேலே ஒரு ஆக்ஷன் எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த மாதிரி வீட்டு பக்கத்தில் மரங்கள்லாம் இருக்குதுங்க. கல்புர மரம், பெரிய பெரிய மரம் இருக்குது. எத்தனையோ மனு கொடுத்துட்டோம். எல்லாருமே வந்து பார்த்துட்டாங்க. அது எந்த விதமான நடவடிக்கை எடுக்கலைங்க. குழந்தைங்களும் சின்ன சின்ன குழந்தைங்க இருக்குது. விழுந்தா வீட்டு மேலே தான் விழுகும். அதுக்கு ஏதோ ஒரு பார்த்து நீங்கள் உதவி மழை காலத்தில் அபாயகரமான இருக்குது. மரம் மழை இருந்தாலும் இல்லாட்டியுமே அபாயகரம். மழை லேசமாக விழுந்தாலும் ரொம்ப கஷ்டம் பிள்ளைங்களுக்கெல்லாம். எங்களுக்கு ரொம்ப கஷ்டம். உயிருக்கு கேரண்டி இல்லை. மெயினா வந்து அடிப்படை தேவைகள், குடிநீர், நடைபாதை வசதி, எதுவுமே இல்லை. எங்களுக்கு தெருவிளக்கு இதுதான் நாங்க கேட்கிறோம். நான் கவர்மெண்ட்ல வந்து வேற எதுவுமே நாங்க கேட்கல. எங்களுக்கு அடிப்படை வசதிகளை நான் கேட்கிறோமே தவிர மற்றபடி எதுவுமே கேட்கல. இது இந்த உள்ளுக்குள்ள வார்டு நம்பர் பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட் எல்லாம் வந்து அவங்க பண்ற தப்பெல்லாம் நாங்க எப்படி ஏத்துக்க முடியும்? இப்ப ரோடு இருக்கிறவங்களுக்கு இப்ப 4 பேர் நடக்கும்போது எங்களுக்கு ரோடு வேணும் இல்லைங்களா? நாங்க குழந்தைங்களை எடுத்துட்டு போகும்போது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. நடக்க முடியல. ஒரு வெயிட் தூக்கிட்டு போனால் ஒரு மழை காலம் வந்தாலும் வெயில் காலம் வந்தாலும் எங்களுக்கு குழந்தைங்க எடுத்துகிட்டு ரொம்ப நடக்க முடியல குழந்தைங்க இடத்துல. அதனால் இந்த மரத்துக்கு ஒரு உதவி பண்ணணும். நாங்கள் எத்தனையோ மனு கொடுத்துட்டோம். எல்லாம் வந்து சரி பண்ணுறாங்கிறாங்க. ஆனால் சரி பண்ண ஒரு அதிகாரி வந்து ஆய்வு பண்ணாவே எங்களுடைய பிரச்சனை தீர்ந்துரும். இருக்கிறது 50 குடும்பம். இந்த 50 குடும்பத்துக்கு எந்த உதவியுமே இல்லை. எந்த ஒரு அடிப்படை வசதி தேவைகளே இல்லைங்க. எத்தனாவது வார்டுங்க? 7ஆம் நம்பர் வார்டுங்க. 7ஆம் நம்பர் வார்டுங்க. இந்த வார்டு நம்பர் வந்து கனகராஜ். எந்த விதமான எங்களுக்கு வசதியுமே இல்லைங்க. குழந்தைங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை. தண்ணி தான் அழுக்கு தண்ணி தான் குடிச்சிட்டு இருக்கோம். தண்ணி வசதி இல்லை. கிடையாதுங்க. அந்த தண்ணியில் ஒரு கிளாஸ் ஏற்றுக்கிட்டு வெறும் ஆயில் தான் நடக்குது. கொணவக்கரையில் அங்கிருந்து வர தண்ணி தான். கொணவக்கரையில் வண்டி கழுக்கிற தண்ணி, துணி துவைக்கிற தண்ணி, அதுதான் இங்கே குழந்தைங்க குடிக்கிறோம். நாங்கள் வேற வசதி பலமுறை நாங்கள் போராடிட்டோம். பலமுறை நாங்கள் அப்ளிகேஷன் கொடுத்து என்னென்னமோ பண்ணி பார்த்தோம். ஆனா எந்த விஷயத்திலயுமே வந்து ஒரு தரதே இல்லை. நடவடிக்கை எடுக்கிறது இல்லை. இப்போ வர வார்டு நம்பர் என்ன பண்றாரு, நான் சொல்றதான் பெருசுங்கிற மாதிரி பேசிட்டு அவர் நினைக்கிறதா பண்றாங்க. அதே மாதிரி எங்களுக்கு ஃபுட்பாத் நடைபாதை வசதி செய்ய கொடுத்து சொன்னா ரோடு பக்கமா மார்ஜினில் உள்ளது மட்டும் பண்றாங்க. உள்ளுக்குள்ள வந்து காலனிக்குள்ள எந்த வேலையுமே பண்ணல. எங்களுக்கு அந்த ஊருக்குள்ள தானே வசதி எங்களுக்கு வேணும். எத்தனை குடும்பம்? இங்க 50 குடும்பம் இருக்குங்க. 50 குடும்பத்துக்கு வந்து எந்த விதமான ஒரு அடிப்படை வசதி தேவைகளே கண்டிப்பா கிடையாதுங்க. நாங்கள் பன்சீடு பாத்திமட்டத்தில் கொணவக்கரை பஞ்சாயத்தில் வசிச்சுட்டு இருக்கோம். எங்களுக்கு வந்து இங்கே நிறைய அடிப்படை வசதி எதுவுமே வரலை. சுடுகாட்டிலேருந்து நாங்கள் கொண்டு போய் அடக்கம் பண்ணும்போது 2 அடி தோண்டினால தண்ணி வந்துடுது. அது தனி அது எல்லாமே வாங்கிட்டு